பாவங்கள் நடந்தால் அல்லாஹ் உலகத்தில் அதிகமாக பூகம்பங்களை ஏற்படுத்துவான். முதலாவது பாவம் என்ன தெரியுமா? விபச்சாரம் பரவலாக மாறும். விபச்சாரம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத மோசமான கெட்ட பாவம். தொத்து நோய்கள், மோசமான எய்ட்ஸ் நோய்கள், சமூகத்தில் நோய் பரவல்களை ஏற்படுத்தக்கூடிய பாவம் இந்த உலகத்தில் ஏற்பட்டால் பூகம்பம் வருவதற்குரிய முதலாவது காரணம் அது. சின்ன பிள்ளைகள் இருக்கிறதால நான் இதெல்லாம் டீப்பா பேச விரும்பல. சமூகத்தையே நாசமாக்கி போற்றும் சகோதரர்களே. லேசான பாவம் இல்லை இது. இதுக்குத்தான் ஷரியத்து சொல்லுது, மஹ்ரத்தை பேணுங்க, அல்லாஹ்ட சட்டங்களை மதிங்க. உங்களுக்கு யார பார்க்கிறதுக்கு, பேசுறதுக்கு, கதைக்கிறதுக்கு, உறவாடுறதுக்கு அனுமதி இருக்கிறோ இவங்களோட மட்டும் உங்களோட தொடர்புகளை வைங்க. இது ரோட்டால போறவருடைய தொடர்பு தான், வீட்டுக்கு வாரவருடைய தொடர்பு தான், கணவன் கூட்டாளிமார் மனைவிக்கும் கூட்டாளிமார் தான். கேட்டா சொல்றது நாங்க கல்வி சுத்தமாம், இவங்களோட கல்வெல்லாம் சுத்தமா. நாங்க கூட பிறந்த சகோதரனை போல் பழகுகிறோம், நாங்க கூட பிறந்த சகோதரிகள் மாதிரி பழகுகிறோம். உலகத்தில் உங்களை விட கல்வி சுத்தமானாக்கள் தான் சஹாபாக்கள். உலகத்தில் எங்கட பொம்பளைகளை விட கல்வி சுத்தமானாக்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள். அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நபியுடைய மனைவிமார்களுக்கு முன்னால் நேரடியாக பேசுறதுக்கு அனுமதி இல்லை. ஏதாவது அவசியமா, ஏதாவது இக்கட்டான நிலைமையா, தேவையா, ஏதாவது கேட்கணுமா, திரைக்கு பின்னால் இருந்துதான் உலகத்தின் பரிசுத்தமான பெண்களுக்கு பின்னால் இருந்து பரிசுத்தமான சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அனுமதி. இங்க யாரும் சஹாபாக்களை விட பரிசுத்தமான ஆட்களும் இல்லை, இங்க யாரும் சஹாபாக்கள் பெண்மணிகளை விட பரிசுத்தமான பெண்களும் இல்லை. அல்லாஹ் ஒரு சட்டத்தை போட்டான்டா அந்த சட்டத்தை மதிச்சு நடக்கணும். எப்ப நாங்க சட்டத்தை மீறி எங்கட மனோ இச்சை பிரகாரம் காரணங்களை சொல்ல ஆரம்பிப்போமோ அப்ப அல்லாஹ்வுடைய தண்டனைகள் இறங்குவதற்கு காரணமாக அமையும். சகோதரர்களே, இன்னைக்கு பார்த்தா சில கார்குசாரிகள் சில விஷயங்கள் மிம்பர்கள்ல பேச முடியாத ஆக கேவலமான விஷயங்கள். கண்ணியமான சகோதரர்களே, பூகம்பம் வருவதற்குரிய முதலாவது காரணம் விபச்சாரம் ஹலாலாக